ஓம் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியை ராமானுஜரை எப்படி வைணவ கோவில்களில் வழிபடுறாங்களோ அந்த மாதிரி சாயி கோயில்களில் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி வழிபட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. இந்த பணிவான கோரிக்கையை பற்றி நான் இன்னும் விவரமாக உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்களை முதல்ல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த இறைவன் பூமியில் அவதாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரோட இருக்க ரிஷிகளும் அவரோட சேர்ந்து வருவாங்களாம். ஏன்னா முதல்ல அந்த பரம்பொருளை பிரிஞ்சு அவங்களால இருக்க முடியாது. இன்னொன்று, அந்த பரம்பொருள் பூமியில் அவதாரம் எடுக்கும்பொழுது அவருக்கு சேவை பண்ணுறதுக்கு தங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஆசைனாலையும் அவங்க அந்த பரம்பொருளோடையே இந்த பூமிக்கு வருவாங்களாம். அதே மாதிரி தான் நம்ம ஸ்ரீ சாய்பாபா அவர்கள் இந்த பூமிக்கு அவதாரம் எடுக்கும் பொழுது அவரோட வந்த ரிஷிகள் தான் அவரோட வாழ்ந்த அந்த மகா பக்தர்கள்னு சொன்னால் அது மிக இல்லை. இந்த வரிசையில் பார்க்கணுன்னா ஹேமத் பஞ்சி அவர் தான் நமக்கு இந்த புனித சாயி சச்சரிதம்ங்கிற நூலை வழங்கினார். பிவி தேவ் அவர்கள் தான் நமக்கு ருசோ மம பிரியாம்பிகா அப்படிங்கிற ஆரத்தி பாடலை எழுதி கொடுத்தாரு. அவர் தான் சாயி சச்சரிதத்தோட 53வது அத்தியாயத்தையும் அதுக்கப்புறம் அந்த சாயி சச்சரிதத்துக்கு இறுதி வடிவம் கொடுத்தவர் திரு பிவி தேவ் அவர்கள். நம்ம காக்கா சாஹிப் தீக்ஷித் அவர்களை பற்றி பேசணும்னா பணிவு அப்படின்னா அது காக்கா சாஹிப் தீக்ஷித் அப்படின்னு சொல்லலாம். ராதாகிருஷ்ண மாயை பற்றி பேசணும்னா பிரேம பக்தியோட ஒரு அவதாரமே ராதாகிருஷ்ண மாயின்னு சொல்லலாம். இன்னைக்கு இருக்க ஷிரடி சம்ஸ்தானுக்கு ஒரு முன்காட்டியாக இருந்தது நம்ம ராதாகிருஷ்ண மாயி தான். பாயாஜி பாயை பற்றி சொல்லணும்னா அவங்க ஸ்ரீ சாய்பாபாவை தன்னோட சகோதரரா நினைச்சு அப்படி ஒரு அன்பு செலுத்தினாங்க. தாத்தியா கோத்தே பாட்டில் மாமா மாமான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கனெக்ஷன் அவருக்கும் ஸ்ரீ சாய்பாபாவுக்கும் இருந்தது. ஷாமா அவர்களுக்கும் பாபா அவர்களுக்கும் நடுவில் இருந்த அந்த அசோசியேஷனை வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது. புரந்தரை அவர்களோட அந்த நம்பிக்கை பாபா மேல அப்படி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை அவர் வச்சிட்டு இருந்தாரு. அதே மாதிரி நானா சாஹிப் சாந்தோர்கரை பற்றி சொன்னோன்னா எத்தனையோ பக்தர்களை சாயியோட தரிசனத்துக்கு அவர் கூட்டிட்டு வந்தாருன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் ராமச்சந்திர தாதா பாட்டே அவர் இல்லைன்னா நமக்கு ஸ்ரீ சாய்பாபாவோட புனித உடல் அந்த சாயி சமாதி மந்திரில் இருக்காது இன்னைக்கு. அதே மாதிரி பாபு சாஹேப் பூட்டி அவர்கள் நமக்கு இந்த புனித சமாதி மந்திரை கட்டி கொடுத்தாரு. தாஷ்கனு மகாராஜ் தான் நமக்கு பக்தர்கள்ல முதன்மையான அத்தியந்த பக்தர்னு சொல்லலாம். ஏன்னா தாஷ்கனு மகாராஜ் தன்னுடைய கீர்த்தனைகளாலும் பக்த லீலாமிருத் சந்த் லீலாமிருத் அப்படிங்கிற புத்தகத்துல 7 அத்தியாயங்கள் ஸ்ரீ சாய்பாபாவோட வாழ்க்கையை பத்தியும் அவரோட டீச்சிங்ஸையும் அதுல நமக்கு கொடுத்திருக்காரு. அவரு தான் மகாராஷ்டிரா முழுவதும் ஸ்ரீ சாய்பாபாவை கீர்த்தனைகள் மூலம் பிரச்சாரம் செய்தவர். அதே மாதிரி ஆரத்தி பாட்டை எடுத்துக்கிட்டோன்னா ஷிரடி மாஜே பண்டரபூர் சாயி ரஹம் நசர் கர்னா அப்படிங்கிற அந்த பத்திகள் எல்லாம் அவர் எழுதின கீர்த்தனைகள்ல இருந்து தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி எத்தனையோ பக்தர்கள் ஸ்ரீ சாய்பாபாவோட இருந்து அவருக்கு சேவை புரிஞ்சாங்க. ஆனா 1918ஆம் ஆண்டுக்கு பிறகு, அதாவது ஸ்ரீ சாய்பாபாவோட மகா சமாதிக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பாபாவோட அத்தியந்த பக்தர்கள், அதாவது ஷீரடியிலேயே வாசம் செஞ்ச எத்தனையோ பக்தர்கள் கூட பாபாவோட பிரிவை தாங்க முடியாம அவங்கெல்லாம் திரும்பி அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க. சில பேர் பாபாவோட அந்த பூத உடல் அங்க இல்லை, அதாவது அவர் அந்த ஹியூமன் ஃபார்ம்ல இல்லை அப்படிங்கிறதுனால அவரோட தெய்வீகத்தன்மை அங்க இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. இதனால ஷிரடிக்கு வர பக்தர்களோட எண்ணிக்கை விரல் விட்டு எண்ணக்கூடியதா மாறிடுச்சு.
அங்க வந்து சகுன்மேரு நாயக் அப்படிங்கிறவர் துவாரகமாயிக்கு எதிர்க்கலேயே ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருந்தாரு. பக்தர்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சு போனதுனால அவர் வந்து தற்காலிகமா அந்த ஹோட்டலை கூட மூட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுது. இப்படி ஒரு காலகட்டத்துல தான் பாபா தன்னுடைய பொக்கிஷமான பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜிய ஷீரடிக்கு வர வச்சாரு. பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி 11 வருடங்களாக குருவோட தேடல்ல இருந்தாரு. பாபா வந்து 1918ஆம் ஆண்டு மகா சமாதி அடைஞ்சப்பையும் 1936ஆவது ஆண்டு, அதாவது 18 வருஷம் கழிச்சு தன்னுடைய அடுத்த அத்தியந்த சிஷ்யர்னு சொல்லலாம், இல்ல ஒரு இறை தூதர்னே சொல்லலாம், அந்த இறை தூதரை ஷீரடிக்கு கொண்டு வந்தாரு. இந்த இடத்துல வந்து நாம ராமானுஜரோட பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியோட வாழ்க்கையை ஒப்பிடுவது சால பொருத்தமானதா இருக்கும். ஏன்னா ராமானுஜ ஆச்சாரியா அவர்கள் தன்னுடைய குருவான திருக்கோட்டி நம்பி அவர்களை வந்து 17 முறை போய் சந்திச்சாரு, அதாவது மந்திர உபதேசத்துக்காக. ஆனா 17 முறையும் அவரை வந்து திருப்பி அனுப்பிட்டார். அவரு 18வது தடவை அவர் போன போதுதான் அவருக்கு வந்து மந்திர உபதேசம் கொடுக்கப்பட்டது. அதுவும் வந்து ஒரு நிபந்தனையின் பேர்ல கொடுக்கப்பட்டது. அதாவது இந்த மந்திரத்தை வந்து தகுதியற்றவர்கள்னா அந்த ஆன்மீக முதிர்ச்சி அற்றவர்களுக்கு வந்து இதை நீ சொல்லக்கூடாது, சொன்னா நீ வந்து நரகத்துக்கு போயிடுவ அப்படிங்கிற ஒரு நிபந்தனையோட தான் இந்த மந்திர உபதேசம் ராமானுஜருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா இந்த மந்திரம் கொடுக்கப்பட்ட உடனே அவர் வந்து கோயில் கோபுரத்துக்கு மேல ஏறி நின்று அங்க கூடியிருந்த எல்லா பக்தர்களையும் கூப்பிட்டு உடனே அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த உபதேசத்தை எல்லாருக்குமே சொல்லிட்டாரு. அதே நிலைமை தான் இங்கே பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜிக்கும். அதே 18வது வருஷம், 18 முறையும் இந்த 18 வருஷமும் இங்க வந்து ஒப்பிடத்தக்கது. ஸோ இந்த இடத்துல வந்து நரசிம்ம சுவாமிஜிக்கு பாபா எல்லா ஸ்பிரிச்சுவல் பவரையும் கொடுத்துட்டாரு. அவருக்கு வந்து அந்த ஆத்மானுபவத்தை கொடுத்துட்டாரு. அவரால் வந்து இந்த சுப்ரீம் பிளிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது கிடைச்ச உடனே இதை அவரால் தனக்குன்னே வச்சுக்க முடியல. இதை எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கணும். இந்த நாட்டில் இருக்க எல்லாருக்கும் ஸ்ரீ சாய்பாபாவை பற்றி தெரியணும். நாம பெற்ற அந்த ஆனந்தம் எல்லாருக்கும் கிடைக்கணும். ஏன்னா வந்து ஷிரடியை தாண்டி யாருமே அங்கே வந்து அப்போ பாபா தரிசனத்துக்கு வராமல் இருந்த காரணத்தினால உடனே வந்து சாயை பற்றி பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அதுவே அவரோட வாழ்க்கையோட லட்சியமாகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். சாயி பிரச்சாரகரா அவர் மாறிட்டாரு. அப்போ பார்த்தா பாபாவை பற்றி அவரோட வாழ்க்கை வரலாறு முழுமையா விவரிக்கிற வந்து புத்தகங்கள் எதுவுமே ஆங்கிலத்திலேயோ மற்ற மொழிகள்லையோ இல்லை. மராட்டியில ஹேமத் பஞ்சி எழுந்த சச்சரிதத்தை தவிர வேற எந்த புத்தகங்களும் வந்து அவருக்கு தென்படலை. முதல்ல பாபாவோட லீலைகள், பாபாவோட மகிமைகள், பாபாவோட அந்த தெய்வீக தன்மை எல்லாருக்கும் தெரியணும், இதை பத்தி வந்து நம்ம நிறைய எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவோட இருந்த அத்தியந்த பக்தர்கள் எல்லாரையும் போய் பார்க்கணும் அப்படின்னு அவங்க எல்லாரையும் போய் பார்க்கறதுக்காக அவர் முதல்ல நிறைய பயணம் செய்ய வேண்டியதா இருந்தது. அந்த தருணத்துல தான் அவருக்கு வந்து ஜஸ்டிஸ் MB ரேக் அவர்களையும் அதுக்கப்புறம் வந்து ராவ் பகதூர் MW பிரதான் அவர்களோட சந்திப்பு வந்து நேர்ந்தது. அவர்களும் இந்த சாயி பிரச்சாரத்துல நரசிம்ம சுவாமிஜிக்கு பெரும் உதவி செய்தார்கள். இப்படி மீட்டிங், லெக்சர் எதை எடுத்தாலும் பாபா பேர்ல வந்து எல்லாமே பாபாவோட உருவம் பொதிக்கப்பட்ட மோதிரங்களா இருக்கட்டும், லாக்கெட்டா இருக்கட்டும், பட்டன்களா இருக்கட்டும், இல்ல கேலண்டர்ல பாபாவோட போட்டோ போட்டு, போஸ்ட் கார்ட்ல பாபாவோட போட்டோ பிரிண்ட் பண்ணி எல்லாமே பாபா தான் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து நரசிம்ம சுவாமிஜி தான் கொண்டு வந்தாரு. இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே வந்து சென்னையில தயாரிக்கப்பட்டு 1970ஆம் ஆண்டு வரைக்கும் ஷீரடிக்கு சென்னையிலிருந்து தான் அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த மாதிரி எல்லா மூளை முடுக்குக்கும் வந்து சாயியை பத்தி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த சாயி இயக்கத்தை வந்து ஆல் இந்தியா சாயி சமாஜத்தை நிறுவினதே நம்ம பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி தான். இந்த ஆல் இந்தியா சாயி சமாஜத்தோட தலைமையகமா வந்து நம்ம மயிலாப்பூரை தான் வந்து வச்சிருந்தாரு. ஸோ இந்த மயிலாப்பூருக்கு வந்து ரேக் அவர்கள் வந்தபொழுது ஜஸ்டிஸ் ரேக் சொன்னாரா,
சென்னை தான் வந்து இப்ப துவாரகமாயா இருக்கு அப்படின்னு சொன்னாராம். ஸ்ரீ சாயி பாபாவை வந்து எவ்வளவு நாள் எவ்வளவு காலம் இந்த பூமியில வந்து வழிபாடு அவருக்கு நடத்தப்படுதோ அவ்வளவு காலமும் நரசிம்ம சுவாமிஜியின் பெயரும் எல்லார் மனதிலும் ஞாபகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இப்ப வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து சாய் இயக்கத்துல சேர்ந்துட்டாங்க. ஆனா சாயிக்கு வந்து வழிபாடும் வந்து சரியான வழிமுறைப்படி நடத்தப்படணும் அப்படின்னு நரசிம்ம சுவாமிஜி நினைச்சாரு. எப்படி ராமானுஜர் வந்து திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்கு வந்து எப்படியெல்லாம் பூஜை விதிகள் வந்து அமைக்கப்படணும் அப்படின்னு அதெல்லாம் வழிமுறைப்படுத்தினாரோ அதே மாதிரிதான் பூஜை ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி சன்ஸ்தானுக்கும் ஒரு ஒரு அறிவுரைகள், அதாவது இந்த பூஜை விதிகளை எப்படி மாற்றணும் அப்படிங்கிற அறிவுரைகளையும் அவர் வழங்கினாரு. அங்க சம்ஸ்தானோட கமிட்டிலையும் அவர் வந்து ஒரு மெம்பரா இருந்தாரு. இந்த பூஜா விதிகளை வந்து வடிவமைத்து கொடுத்தாரு. சாயி அஷ்டோத்திரத்தோட கூட சாயி சஹஸ்ர நாமத்தையும் அவர் எழுதினாரு. சாயிநாத மனனம் அப்படிங்கிற ஒரு கீர்த்தனைகள், அது ஒரு கீர்த்தனை மாலைன்னு சொல்லலாம். அதை படித்த மாத்திரத்துல வந்து உடனே சாயிபாபா மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படக்கூடிய அளவுல அந்த சாயிநாத மனனம் கீர்த்தனைகள் வந்து எழுதப்பட்டது. தாஷ்கனு மகாராஜோட ஸ்தவன மஞ்சரி எல்லா பாபா கோயிலையும் தினசரி முழங்கணும். அதே மாதிரி சாயிநாத மனனமும் எல்லா ஆலயங்கள்லையும் முழங்கணும் அப்படின்னு நான் வந்து சாய் ஆலயங்களை நடத்துற எல்லாருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோளை வந்து இந்த நேரத்துல தெரிவிச்சு கொள்றேன். அதே மாதிரி சாய் சம்ஸ்தானுக்கும் பணிவா நான் வேண்டிக் கொள்றது என்னன்னா, சாயிநாத மனனம் ஷீரடி சம்ஸ்தான்லயும் வந்து முழங்கப்பட வேண்டும். ஏன்னா இது வந்து யாரும் எழுதினது கிடையாது. சாயியால வந்து அந்த சோசன் டெவோட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் தேர்ந்தெடுத்த அந்த பொக்கிஷங்கள் இவங்க எழுதியிருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு மனதை வந்து உருகி அவங்க எவ்வளவு பாபா மேல இருக்க அந்த பிரேமையை வந்து இதுல பொங்கி அதுல வந்து வார்த்தைகளா வந்திருக்கும். அதை வந்து நம்ம எல்லாரும் கேட்கறது வந்து அவ்வளோ சிறந்தது நமக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு பாபா மேல பக்தியை மேலும் வலியுறுத்துறதுக்கு ஒரு சாதனமா அமையும்னு சொல்லலாம். நம்ம வந்து எத்தனையோ பக்தர்களை பத்தி நாம சச்சரிதத்துல படிச்சாலும் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது, பாபாவோட அவங்களுக்கு வந்து ஒரு அசோசியேஷன் வந்ததுக்கு அப்புறம், அதாவது பாபாவோட அவங்களோட கனெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கை முறைகள்லாம் எப்படி மாறுச்சு, என்ன மாதிரி லீலைகள்லாம் அவங்க அனுபவிச்சாங்க, இப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு தெரியாமே போயிருக்கோம். இதே நரசிம்ம சுவாமிஜி மட்டும் பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற ஒரு பொக்கிஷத்தை வந்து நமக்கு படைத்தளிக்காம இருந்திருந்தா இந்த பக்தர்களோட அனுபவங்கள் தெரியாமே போயிருக்கும். இந்த பக்தர்களோட அனுபவங்களை படிக்க படிக்க நமக்கு வந்து வாழ்க்கையில என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் சேலஞ்ச் வந்தாலும் நாம் அதை எதிர்கொள்றதுக்கு எப்படி அந்த ஒரு சக்தியும் நம்பிக்கையும் பொறுமையும் வேணும் அப்படிங்கிறது இந்த பக்தர்களின் அனுபவங்களை கேட்கறது மூலமா நாம வந்து கற்றுக்கொள்ள முடியும். இப்படி வந்து செஞ்சிருக்க நரசிம்ம சுவாமிஜி எப்படி வந்து எல்லாத்தையுமே பூஜை விதிகள் எல்லாத்தையும் வந்து நமக்கு வந்து வழிவகுத்து கொடுத்தாரோ அதே மாதிரி நரசிம்ம சுவாமிஜி இல்லைன்னா இன்னைக்கு வந்து ஒரு சாய் நூல்களுமே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா சாய் நூல்களுக்கும் வந்து ஒரு தந்தைன்னு சொல்லணும்னா அது நம்ம நரசிம்ம சுவாமிஜி தான். இன்னைக்கு எழுதப்படுற எல்லா நூல்களும் அவர் எழுதின நூல்களை தழுவின நூல்களா தான் இருக்கும். இப்படி ஒரு சேவை செஞ்சிருக்க நரசிம்ம சுவாமிஜிக்கு வந்து நாம ஸ்ரீ சாயி பாபாவை பணிவோட வணங்கும் பொழுதெல்லாம் நரசிம்ம சுவாமிஜிக்கும் நம்மளோட வணக்கத்தை நம்ம கண்டிப்பா செலுத்தியே ஆகணும். இது ஒவ்வொரு சாய் பக்தரோட கடமை. இதுதான் வந்து நான் ஒவ்வொரு சாய் கோவில்ல இருக்க அந்த ஃபவுண்டர்ஸா இருக்கட்டும் ட்ரஸ்டீஸ் கிட்டையும் இந்த ஒரு வேண்டுகோளை தான் வைக்கிறேன். ஏன்னா நான் வந்து சமீபத்துல சில பக்தர்களை சந்திச்ச போது அவங்க கிட்ட வந்து நரசிம்ம சுவாமிஜியை பத்தி கேட்கும் போது அவங்க யாருக்குமே நரசிம்ம சுவாமிஜியை பத்தி தெரியவே இல்லை. அப்படியே சில பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் சொற்ப தகவல்கள் தான் தெரிஞ்சிருக்கு. இது நிஜமாலே எனக்கு வந்து ஒரு வேதனையை தான் கொடுத்தது. ஆனா ஸ்ரீ சாயி பாபா வந்து என்னை கைட் பண்ணி இந்த மாதிரி ஒரு வால் ஹேங்கிங்கை வந்து பண்ண வச்சிருக்காரு.
இந்த வால் ஹேங்கிங்ல வந்து ஸ்ரீ சாயிபாபாவும் நரசிம்ம சுவாமிஜி அவர்களோட புகைப்படங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் முதல் பத்தியில பாத்தீங்கன்னா நரசிம்ம சுவாமிஜி ஸ்ரீ சாயிபாபாவுக்காக என்னெல்லாம் சேவை செஞ்சாரு அப்படிங்கிறதும் இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. அடுத்த பத்தியில வந்து அவரு வந்து ஸ்ரீ சாயிபாபாவை நேருக்கு நேர் ஷிரடியில சந்திச்ச போது அவருக்குள்ள வந்த அந்த உணர்ச்சி பூர்வமான வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அது வந்து இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து எல்லா கோவிலையும் நம்ம வச்சோம்னா அந்த பக்தர்கள் வந்து இதை படிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு இறை தூதர் இருந்திருக்காரு நம்ம ஸ்ரீ சாய்பாபாவுக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுப்பாங்க. இது ஒண்ணுதான் வந்து என்னுடைய ஆசை. இதுக்காக தான் நான் வந்து ஒவ்வொரு சாய்பாபா கோவிலை நடத்துறவங்க கிட்டையும் அந்த ட்ரஸ்ட்ல இருக்கவங்க கிட்டையும் ஃபோன் பண்ணி நான் வந்து தினசரி கேட்டுட்டு இருக்கேன். ஆனா சில பேர் வந்து என்கிட்ட சில கேள்விகளை வைக்கிறாங்க. அதுக்கான பதிலையும் நான் இங்கேயே சொல்லிடுறேன். சில பேரோட கேள்வி என்னன்னா, உங்களோட குருவா நரசிம்ம சுவாமிஜி அப்படின்னு. இல்ல, என்னுடைய உயிர் மூச்சு வந்து ஸ்ரீ சாயிபாபா தான். ஸ்ரீ சாயிபாபா தான் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு. இந்த லௌகீக வாழ்க்கையில எனக்கு என்னென்ன தேவை இருக்கோ அது எல்லாத்தையுமே என்னோட சாய்பாபா பூர்த்தி செய்யறாரு. ஆன்மீக வாழ்க்கைன்னு சொல்றீங்கன்னாக்கா அந்த ஆன்மீகத்துல எத்தனையோ பேர் வந்து இந்த மாதிரி ஒரு அனுபவம்லாம் எனக்கு கிடைக்காதா, இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம்லாம் எனக்கு கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்க அந்த மாதிரி பக்தர்களுக்கு மத்தியில நான் ஒருத்தியா இல்லை. எனக்கு என்னெல்லாம் எப்போ கொடுக்கணுமோ எல்லா ஆன்மீக அனுபவங்களையும் என் ஸ்ரீ சாயிபாபா எனக்கு கொடுத்துருக்காரு. எப்போ எந்த வேலையை என்னை வச்சு பண்ணணும்னு நினைக்கிறாரோ அப்போ அதை அவர் பூர்த்தியும் செய்யறாரு. இதை என்னால நல்லா உணர முடியுது. அந்த மாதிரி தான் இப்போ இந்த வேலையும் அவர் வந்து எனக்கு ஒப்படைச்சிருக்காரு. அதனால இதை வந்து நான் வந்து சரியா செய்யணும்னா இதுக்கு வந்து நீங்க எல்லாரும் என்ன நான் கொடுக்குற இந்த வால் ஹேங்கிங்கை அக்செப்ட் பண்ணி கோவில்ல வச்சா அது போறோம். அதுதான் வந்து நம்ம வந்து சாயிக்கும் சுவாமிஜிக்கும் இங்க வந்து செய்யற ஒரு நன்றி கடனா இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்ல விரும்புறேன். அதே மாதிரி இது வந்து ஏதாவது பைசா கொடுத்து வாங்கணுமானா இல்லை, யாரும் எந்த பைசாவும் இதுக்காக கொடுக்க வேணாம். இது வந்து நீங்க எந்த கோவில் சொல்றீங்களோ அந்த கோவிலோட விலாசத்துக்கோ இல்லை நீங்க கொண்டு போய் நேரடியாக கோவிலில் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா உங்களோட விலாசத்துக்கோ இது வந்து நாங்கள் கொரியர் பண்ணி வைக்கிறோம். இது எந்த பைசாவுக்காகவும் இது செய்யப்படலை. இதுக்கப்புறமும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி சாயிநாத மனன ஸ்லோகா வந்து அதோட பொருளோட இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் தினசரி ஒரு ஸ்லோகா வந்து இந்த சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த சாய்நாத மனனத்தை கேட்க விரும்புகிறவங்க தினசரி ஒரு ஸ்லோகா கேட்கலாம். அதே மாதிரி பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியோட வாழ்க்கை வரலாறை முழுமையாக தெரிஞ்சுக்க விரும்பினா அதோட வீடியோஸும் இதில் வந்து அப்லோட் ஆகிருக்கு. அந்த லிங்க்கும் வந்து ஷேர் பண்ணுறேன், அதையும் நீங்கள் வந்து கேட்கலாம். சாயியோட எல்லா கோவில்லையும் சாய்நாத மனனம் ஒழிக்கப்படணும், ஸ்தவண மஞ்சரி ஒழிக்கப்படணும். அதே மாதிரி பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜிக்கு எப்படி வந்து நாம எந்த வைணவ ஸ்தலங்களுக்கு போனாலும் ராமானுஜரோட ஒரு சின்ன சிலை ரூபமாவது அங்க வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம ஸ்ரீ சாய்பாபாவோட ஆலயங்கள்ல பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியோட ஒரு சிறிய சிலை ரூபம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. அப்படி இடம் இல்லையா, இல்லை ஏதாவது ஒரு காரணத்தினால உங்களால வந்து சிலை ரூபமா நரசிம்ம சுவாமிஜியை வைக்க முடியலனாலும் ஒரு அழகான புகைப்படமாவது வச்சு அவரை பத்தி சில குறிப்புகள் எல்லாம் அங்க கொடுத்தா எல்லாருக்கும் தெரிய வரும். அந்த ஒரு பணியோட ஒரு எக்ஸாம்பிளா தான் இது வந்து இருக்குன்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ரொம்ப பணிவாக உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறது என்னன்னா, நரசிம்ம சுவாமிஜியை நாம எல்லாரும் வந்து நன்றியோட வழிபடணும் அப்படிங்கிறது தான். இந்த பகிர்வில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா என்னை மன்னிச்சிடுங்க. ஓம் சாய்ராம்.